இந்தியாவிற்கு கோடிக்கணக்கான ரூபாய் அந்நிய செலாவணியை பெற்றுத்தரும் ஜவுளி தொழில் அழிவின் விளிம்பிற்கு செல்வதாக அதன் தொழிலாளர்கள் வருத்தமடைந்துள்ளனர். நம் நாட்டில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக உள்ள தொழில் ஜவுளி உற்பத்தி. ஜவுளி நகரம் என அழைக்கப்படும் கோவையில் உள்ள லட்சக்கணக்கான தொழிலாளர்களை வாழ வைக்கும் தொழிலாக ஜவுளி தொழில் விளங்குகிறது. தவறான ஜவுளி கொள்கை, கட்டுப்பாடற்ற நூல்விலை, மின்வெட்டு என பல்வேறு காரணங்களால் இந்த தொழில் நலிந்து வரும் நிலையில் உள்ளது. இந்நிலையில் வரும் 19ஆம் தேதி ஜவுளி தொழில் கூட்டமைப்பு சார்பில் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்திற்கு விசைத்தறி உற்பத்தியாளர் சங்கத்தினர் உட்பட பல்வேறு சங்கத்தினர் பலர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். பஞ்சு ஏற்றுமதியால் ஏற்பட்ட நூல் விலையேற்றம் ஜவுளி தொழிலுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக சோமனூர் விசைத்தறி ஜவுளி உற்பத்தியாளர் சங்க செயலாளர் ரத்ன சபாபதி தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் தவறாத பஞ்சு ஏற்றுமதி கொள்கையும் ஒரு காரணம் என்று சொல்லலாம். பஞ்சு வரத்தின் முதல் நிலையில் நமது போட்டி வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு பஞ்சை ஏற்றுமதி செய்வதனால் நமது ஜவுளி ஏற்றுமதி வரைக்கும் பெரிதும் பாதிக்கப்படுகிறது. இந்த தொழில் இன்று மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் எதிர்வரும் 19ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த வேலைநிறுத்தத்தினால் எங்களுக்கு ஒரு சிறிதளவாவது பயன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இந்த போராட்டத்திற்கு தார்மீக ஆதரவு கொடுத்து போராட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளோம். ஜவுளி தொழிலில் நடைபெறும் முன்பேற வர்த்தகத்தால் தாங்கள் கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாகி இருப்பதாக தொழிலாளர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் பஞ்சு ஏற்றுமதியை அரசு அனுமதித்த காரணத்தால் நூல் விலை 2 மடங்கு உயர்ந்துவிட்டது. போர்க்கால அடிப்படையில் நம்முடைய மத்திய அரசு பஞ்சு ஏற்றுமதியை நூல் ஏற்றுமதியை தடை செய்து இந்த ஜவுளி தொழிலை அது சார்ந்த தொழில்களை காப்பாற்ற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். பஞ்சு ஏற்றுமதியை அரசு தடை செய்ய வேண்டும் என்றும், ஜவுளி தொழிலாளர்களின் பிரச்சினையில் மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஜவுளி தொழில் சங்க கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் சுப்பிரமணியம் கேட்டுக்கொண்டார். மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு இதில் ஏற்றுமதியை தடை செய்வதற்குள்ள ஏற்பாடு செய்ய வேண்டும். 2, 3 இடைத்தரகர்களை கண்காணித்து அவர்கள் இந்த ஜவுளி உற்பத்திக்கு சம்பந்தமில்லாதவர்கள் தேக்கி வைக்கின்ற இந்த நூலை, பஞ்சை தடை செய்து உரிய நடவடிக்கை எடுத்தால் உள்ளபடியே இந்த தொழில் சுகாதாரமாக அமையும். பல லட்சம் மக்களின் வாழ்வாதாரமாக விளங்கும் ஜவுளி தொழிலை மீட்டு எடுப்பதற்காக அரசு பஞ்சு ஏற்றுமதியை தடை செய்ய முன்வருமா என்று இத்தொழில் துறையில் இருப்போர் எதிர்நோக்கியுள்ளனர்.